வணக்கம், வெல்கம் டு TLH crochet தமிழ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம பேசிக் crochet ஸ்டிச்சஸில் 3வது லெசன். முதல் லெசனில் எப்படி செயின் போடுறது, எப்படி சிங்கிள் crochet பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். ரெண்டாவதுல எப்படி ஹாஃப் டபுள் crochet பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி 3வது லெசனில் 3 ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். டபுள் crochet, ட்ரெபிள், டபுள் ட்ரெபிள். நீங்கள் முதல் 2 லெசன் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் புதுசாக crochet கற்றுக்குறீங்கன்னா முதல்ல அந்த 2 வீடியோஸை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கோட ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். முதல்ல ஸ்லிப் நாட் போட்டு நமக்கு தேவையான அளவு செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். நான் 14 செயின் போட்டுக்கிறேன். முதல்ல நம்ம டபுள் crochet எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டபுள் crochet போடுறதுக்கு முதல்ல 3 செயின்ஸை நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஹூக்லேருந்து 3 செயினை விட்டுடுங்க. 1 2 3. இந்த 3 செயினை விட்டுட்டு 4வது செயினில் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். முதல்ல யானை ஹூக்கில் ஒரு தடவை சுற்றிக்கோங்க. இதுக்கு பேர் யான் ஓவர். அந்த 4வது செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அந்த யானை இந்த பக்கம் இழுங்க. இப்போ உங்களுக்கு 3 லூப் இருக்குது ஹூக்கில். போன லெசனில் ஹாஃப் டபுள் crochetல என்ன பண்ணினோன்னா யானை ஒரு வாட்டி சுற்றிட்டு அந்த 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னா யானை சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக மட்டும் வெளியில் எடுங்க. இப்போ உங்களுக்கு 2 லூப் இருக்குது ஹூக்கில். அதே மாதிரி இனி ஒரு தடவை யானை சுற்றி அந்த 2 லூப் வழியாக வெளியில் எடுத்துடுங்க. இதுக்கு பேர் தான் டபுள் crochet. நம்ம முதல்ல 3 செயினை ஸ்கிப் பண்ணினோம்ல, அந்த 3 செயின் முதல் ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்தது அதாவது 3வது ஸ்டிச் போட போகிறோம். முதல்ல யானை சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அந்த யானை பிடிச்சி இந்த பக்கம் எடுங்க. இப்போது திரும்ப யானை ஒரு தடவை ஹூக்கில் சுற்றிட்டு 2 லூப் வழியாக எடுங்க. திரும்ப யானை சுற்றி அடுத்த 2 லூப் வழியாக எடுத்துடுங்க. யானை சுற்றிக்கோங்க. அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணி யானை இந்த பக்கம் எடுங்க. யானை ஒரு தடவை சுற்றி 2 லூப் வழியாக எடுங்க. திரும்ப இன்னொரு தடவை ஹூக்கில் சுற்றி இனி 2 லூப் வழியாக எடுத்துடுங்க. இப்படியே நீங்கள் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet ஸ்டிச் போட்டு பழகிக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் 3 செயின் ஸ்கிப் பண்ணினோம்ல, அது சில நேரம் பேட்டர்னில் 2 செயின் ஸ்கிப் பண்ணுவாங்க. 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயின்லேருந்து ஆரம்பிக்க சொல்லுவாங்க. ரெண்டுமே ஓகே தான். 2 செயின் ஸ்கிப் பண்ணலாம், இல்லை 3 செயின் ஸ்கிப் பண்ணலாம். சில நேரம் அந்த ஸ்கிப் பண்ண செயினை முதல் ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணுவாங்க. சில பேட்டர்னில் அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி எதாவது பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டபுள் crochetயோட ஷார்ட் ஃபார்ம் DC. இது நம்ம முதல் ரோ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 ஸ்டிச்சஸ் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நம்ம ஸ்கிப் பண்ணது 3 செயின் சேர்த்து 12. ஸோ 14 செயினுக்கு 12 ஸ்டிச்சஸ் வந்திருக்குது. இப்போ நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. இதுதான் இந்த ரோவோட டேர்னிங் செயின். அதே மாதிரி இதுதான் இந்த ரோவோட முதல் ஸ்டிச்சு. ஸோ இந்த கேப் தெரியுதுல்ல, அதுதான் முதல் ஸ்டிச்சு. இந்த முதல் ஸ்டிச்சில் நம்ம இந்த 3 செயின்ஸ் போட்டுட்டோம். அதனால இப்போ அடுத்த ஸ்டிச்சு அடுத்த கேப்பில் போட போகிறோம், 2வது கேப்பில். ஏன்னா முதல் கேப்பில் நம்ம 3 செயின் போட்டாச்சு. அது முதல் ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகிடும். இப்போ நம்ம 2வது ஸ்டிச்சை 2வது கேப்பில் போட போகிறோம். இப்படி நம்ம ஒரு கேப்லேயும் ஒரு டபுள் crochet ஸ்டிச் போடணும். நார்மலாக இந்த டபுள் crochet பண்ணும்போது ஏதாவது ஸ்டிச் கவுண்ட்டில் தப்பாக வருது, ஃபஸ்ட் ரோவில் 12 ஸ்டிச் இருந்தது, 2வது ரோவில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வருது, இல்லைனா கம்மியாக வருதுன்னா அது காரணம் ஒன்று. முதல் ஸ்டிச்சில் நம்ம ஏற்கனவே அந்த 3 செயின் போட்டிருக்கோம்ல, அதிலே திரும்ப அடுத்த ஸ்டிச்சை போட்டுடுவோம். அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கடைசியில் லாஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம விட்டுடுவோம். அதில் தான் ப்ராப்ளம் வரும்.
அதனால் நீங்கள் எப்பயுமே முதல்லையும் கடைசிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேட்டர்ன் படி முதல்ல போடுற 3 செயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டிச்சை அடுத்த கேப்பில் தான் போடணும், கேப்பில் போடக்கூடாது. நம்ம சிங்கிள் க்ரோஷேலையும் ஹாஃப் டபுள் க்ரோஷேலையும் ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணினோம். அப்போ அந்த இதில் வந்து அந்த ஒரு செயின் ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. ஆனால் இங்கே நம்ம 3 செயின் போடுறதுனால இது வந்து நார்மலாக ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகும். ஆனால் சில டிசைனர்ஸ் அதை கவுண்ட் பண்ண மாட்டாங்க, 2 செயின் மட்டும் போடுவாங்க. அதை வந்து ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கடைசி ஸ்டிச்சை அந்த 3 டர்னிங் செயின் இருக்குல்ல அதில் போட போகிறேன். இந்த செயின்குள்ளே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 2வது ரோ கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 12 ஸ்டிச்சஸ் வரும். முதல்ல 3 செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. கேப்பை விட்டுடுங்க. ஏன்னா இது வந்து ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணுறதுனால அந்த கேப்பில் போடக்கூடாது. அடுத்த கேப்பில் அடுத்த ஸ்டிச் போடுங்க. நம்ம முதல்ல போட்ட 3 செயினு ஸ்டிச்சை கவுண்ட் ஆகும். இப்போ போடுறது 2வது ஸ்டிச்சு. இப்படியே ஒரு கேப்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. கடைசி ஸ்டிச் வந்து அந்த டர்னிங் செயின் மேலே வரும். இப்போ நம்ம வந்து அடுத்தது ட்ரெபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு புது கலர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரோ முடிச்சுட்டு இந்த ஹூக்கில் இருக்க லூப் வழியாக நம்ம அடுத்த கலரை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த புது கலரை ஹூக்கில் சுற்றிக்கோங்க. இப்போது அந்த லூப் வழியாக அதை எடுத்துருங்க இந்த பக்கமாக. இப்போ அந்த பழைய யான் பிடிச்சி இப்படி கீழே இழுத்திங்கன்னா அந்த லூப் டைட் ஆகிடும். இப்போ நீங்கள் புது கலர் வச்சு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரெபிள் க்ரோஷே. இதுக்கு நம்ம 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் க்ரோஷே விட கொஞ்சம் ஹைட்டான ஸ்டிச்சு. அதனால் நம்ம 4 செயின்ஸ் போடுறோம். அப்புறம் திருப்பிக்கோங்க. இந்த 4 செயின்ஸ் ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேப்பில் ஸ்டிச் போடக்கூடாது, 2வது கேப்பில் தான் ஸ்டிச் போடணும். இப்போ வந்து நீங்கள் 2 தடவை சுற்றிக்கணும் யானை ஹூக்கில். டபுள் க்ரோஷேக்கு ஒரு தடவை சுற்றின மாதிரி ட்ரெபிளுக்கு 2 தடவை ஹூக்கில் சுற்றணும். சுற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு இப்போ அடுத்த கேப்புக்குள்ளே யானை உள்ளே விட்டு வெளியில் எடுங்க. இதை வந்து ரொம்ப ஹைட்டாக இழுக்காதீங்க, அப்படியே இருக்கிற மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ஸ்டிச் ஒழுங்காக வராது. இப்போ யானை சுற்றிட்டு 2 லூப் வழியாக மட்டும் எடுங்க. திரும்ப ஒரு தடவை யானை சுற்றிட்டு அடுத்த 2 லூப் வழியாக எடுங்க. இனி ஒரு தடவை யானை சுற்றிட்டு பாக்கி இருக்கிற 2 லூப் வழியாக எடுத்துடுங்க. 2 தடவை யான் சுற்றிக்கோங்க ஹூக்கில். அப்புறம் ஹூக்கை அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் இழுத்து யான் ஓவர் பண்ணி 2 லூப் வழியாக எடுக்கணும். திரும்ப யான் ஓவர் 2 லூப் வழியாக எடுங்க. இனி ஒரு தடவை யான் ஓவர் 2 லூப் வழியாக எடுங்க. 2 தடவை யான் ஓவர். அப்புறம் ஹூக்கை அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் இந்த பக்கம் எடுத்து யான் ஓவர் பண்ணி 2 லூப் வழியாக எடுங்க. திரும்ப யான் ஓவர் 2 லூப் வழியாக எடுங்க. இன்னொரு தடவை யான் ஓவர் பண்ணி பாக்கி 2 லூப் வழியாக எடுத்துருங்க. ட்ரெபிளோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டிஆர். இந்த யான் வந்து விட்டு எடுக்கும்போது ரொம்ப ஹைட்டாக எடுத்திங்கன்னா ஸ்டிச் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் அப்படியே கொஞ்சம் டைட்டாகவே வச்சுக்கிட்டே ஸ்டிச் போடுங்க. இப்படியே ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ட்ரெபிள் க்ரோஷே போடுங்க கடைசி வரைக்கும். இந்த ட்ரெபிள் க்ரோஷே ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சை விட ஹைட்டு ஜாஸ்தியாக வரும். இப்போ நம்ம வந்து கடைசி ஸ்டிச்சை இந்த டர்னிங் செயினில் போட போகிறோம். நார்மலாக நான் டர்னிங் செயினில் போடும்போது ஃபஸ்ட்டு செயினில் போட மாட்டேன். ஏன்னா நீங்கள் அது செயினில் போடும்போது உங்களுக்கு அந்த ஓரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் செயினை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த 2வது செயினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓரம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்.
இப்போ நீங்கள் அடுத்த ரோ ஆரம்பிக்கும்போது 4 டர்னிங் செயின் போட்டு ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம போட்ட இந்த 4 செயின் வந்து முதல் ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகிடும். அதனால நம்ம அடுத்த ஸ்டிச்சை இந்த கேப்பில் போடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அதை விட்டுட்டு அடுத்த கேப்புக்குள்ளே நம்ம 2வது ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரி ஒரு கேப்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. இப்போ நான் கடைசி ஸ்டிச்சை டர்னிங் செயினில் போடுறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் நான் ஸ்டிச் போடுறேன். இப்போ நம்ம டபுள் க்ரோஷேவும் ட்ரெபிளும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இனி அடுத்தது வந்து டபுள் ட்ரெபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் திரும்ப கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டபுள் ட்ரெபிளோட ஷார்ட் ஃபார்ம் வந்து DTR. ஹூக்கில் அந்த புது யானை மாட்டி இந்த லூப் வழியாக வெளியில் இழுக்கணும். அப்புறம் அந்த லூப்பை டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த புது யான் வச்சு ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். டபுள் ட்ரெபிளுக்கு நம்ம 5 டர்னிங் செயின்ஸ் போடணும். அப்புறம் திருப்பிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகிடும். அதனால நம்ம இப்போ அடுத்த கேப்பில் 2வது ஸ்டிச் போட போகிறோம். இது வந்து 3 தடவை நீங்கள் சுற்றிக்கணும். யானை வந்து ஹூக்கில் 3 தடவை சுற்றிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை இழுத்துக்கோங்க. இப்போது ஹூக்கில் யானை சுற்றிக்கிட்டு 2 லூப் வழியாக 4 தடவை நீங்கள் வந்து யானை வெளியில் எடுக்கணும். 3 தடவை யானை ஹூக்கில் சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 தடவை நீங்கள் 2 லூப் வழியாக எடுக்கணும். இந்த டபுள் ட்ரெபிள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற ஸ்டிச். நம்ம காமனாக வந்து சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே இது 2 தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ட்ரெபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டபுள் ட்ரெபிள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி டபுள் ட்ரெபிள் தவிர இனி ட்ரிப்பிள் ட்ரெபிள் இருக்குது. அது வந்து 4 தடவை சுற்றிட்டு பண்ணுறது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஏதாவது ஸ்டிச்சஸில் வரும். காமனாக வர்றது நம்மளுக்கு சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே இது தான். நீங்கள் இப்போ கடைசி ஸ்டிச் போடும்போது இந்த டர்னிங் செயினில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு 2வது செயினில் போடுங்க. இப்போ நீங்கள் ஒரு இதுக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டபுள் க்ரோஷே ரோ வந்து ஒரு டபுள் ட்ரெபிளில் வந்துடுது. அவ்வளோதான் இன்றைக்கோட லெசன். உங்களுக்கு டியூட்டோரியல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.